சில பேர் வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் வந்து உணவு சாப்பிடாம விரதம் இருக்கணும். அதுதான் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்றாங்க. இது வந்து அவங்களுக்கு அசிடிட்டி இல்லை, அவங்க ப்ரெக்னென்சி இல்லை, தாய்ப்பால் கொடுக்குற தாயாராக இல்லை, இல்லை ரொம்ப வயசானவங்க, இல்லை டயபெட்டிஸ் இதெல்லாம் இல்லைன்னா ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு மென்டல் கிரிட் வேணும் சார். இதுக்கு வந்து இந்த ஃபாஸ்டிங்னு சொன்னது வந்து ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ்க்கு தான் ஆரம்பித்தாங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகுது அந்த பகவானை நினைங்க. அப்போ எப்போ பாரு சாப்பாடை பற்றி நினைக்கிறத பற்றி ஒரு 2 வேளை நீங்கள் சாப்பிடாத இருந்தால் அது டைம் கிடைக்கும், நீங்கள் ஜபம் பண்ணலாம், அந்த மாதிரி தான் ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எந்த ரிலிஜனை வேணால் எடுங்க, ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் ஃபீஸ்டிங்கை தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மடங்கு சாப்பிட்றோம். அதான் அந்த நான் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணணும், என்ன சாப்பிடலாம், அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. நார்மலாக சாப்பிடுவாங்க, இல்லை வெறும் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க. தட் வாஸ் த கல்ச்சர். இன்றைக்கி அப்படி கிடையாது. த ஃபீஸ்ட் ஆஃப்டர் த ஃபாஸ்ட் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங். எந்த ரிலிஜன் வேணால் எடுங்க. இப்போ காலையில் எழுந்த உடனே வந்து என்ன சாப்பிட்றது அப்படின்றத பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. காலையில் என்ன தான் சாப்பிட்றது உங்கள் ஹெல்த்தை பொறுத்து இருக்குது, உங்கள் பாடி டைப்பை பொறுத்து. அதில் தான் இப்போ ரீசெண்டாக நாங்கள் இன்டகிரேட்டட் டயட்டெட்டிக்ஸ்னு ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். தட் இஸ் ஆயுர்வேதா எக்ஸ்பர்ட்டும் இருக்காங்க, நானும் இருக்கேன். 2 பேரும் பேசிட்டு தான் டயட் கொடுப்போம். அவங்க பாடி டைப்பு ஒரு பிரகிருதி அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணுவாங்க. நேரில் பார்த்தா அவங்க ஃபேஸு சிம்டம்ஸ் பார்த்து பண்ணுவாங்க, இல்லை அதுக்கு ஒரு கொஸ்டினாக இருக்குது பார்த்துட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த பாடி டைப்புக்கு இதான் சூட் ஆகும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அதனால ஒத்தத்தரோட பாடி டைப் வேறு. ஒரு குடும்பத்திலே 4 பேர் இருந்தால் 4 பேரும் ஒரே பாடி டைப் கிடையாது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால அந்த மாதிரி பார்க்கணும். இப்போ நீங்கள் வெந்தயம் சொன்னது டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஒரு டீஸ்பூன் வெந்தயம் நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, எப்போ வேணால் சாப்பிட்லாம்.